என்னோட நேம் தேவிகா ஸ்ரீ. நான் வந்து ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன். கவுந்தப்பாடியில தான் வாழ்ந்துட்டு வரேன். எனக்கு 21 வயசு ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. ராகுல் எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு எனக்கு. இன்ஸ்டாகிராம் மூலியமா பேசினது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆனோம், ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் பேசி பழகி சரி மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி எங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் கோயிலில் தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது இன்னையோட. அவங்க எங்கள் மாமியார் வீட்டில் தான் நான் இருந்தேன். எங்கள் மாமியார் முஸ்லீம், எங்கள் மாமனார் ஹிந்து தான். அவர் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கோவிலில் தான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிட்டு 1.5 வருஷங்கிறது எங்கள் மாமியார் வீட்டில் தான் நான் இருந்தேன். நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் எங்கள் மாமியார் தனி கொடுத்தனும் போய்க்கிங்கன்னு சொல்லவும் சரி தனியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வளையக்கார வீதி, ஈரோடு வளையக்கார வீதியில் தான் 3 மாதம் குடியிருந்தோம். நல்லா தான் இருந்தோம். அவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். எங்கள் மாமியார் வந்து குடிக்க சொல்லி ஆரம்பத்தில் சொன்னது, அவர் கேட்கும் போதெல்லாம் சரி போன்னு சொல்லி சொன்ன ஒரு காரணம் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு வந்து விடிஞ்சிருக்கு. எங்கள் மாமியாருக்கு எனக்கு சண்டை. ஒரு ஏமா காசு கொடுத்து குடிக்க சொல்றீங்க, கெடுக்குறீங்க, கேட்கும் போது கொடுக்குறீங்கன்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்துருக்கு. சண்டை எனக்கே மாமியாருக்கு அதில் தான் வந்துச்சு.